ஹலோ, இன்றைக்கி நம்ம ட்ரீம் கேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரீம் கேக்கான பேஸ் நான் எப்போவுமே ப்ரௌனி தான் எடுப்பேன். ஸோ 2 பீஸ் ப்ரௌனி எடுத்து அதை க்ரம்ஸ் ஆக்கி அதை பிவிசி பாக்ஸில் போட்டு செட் பண்ணியாச்சு. ப்ரௌனியை எப்போவுமே ப்ரௌனியை பேஸாக எடுத்தோன்னா ட்ரீம் கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சாக்லேட் மில்க்கை மேலே சோக் பண்ணியிருக்கோம். சாக்லேட் மில்க் சாக்லேட் கனாஷ் கொஞ்சம் அதில் மில்கில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சாக்லேட் மில்க் ரெடி ஆகிடும். ஸோ அதை மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே லேயருக்காக சாக்லேட் மூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் கொஞ்ச நாளாக பிவிசி பாக்ஸில் தான் ட்ரீம் கேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ட்ரீம் கேக் 10 கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது. அஃபோர்ட் பண்ணால் நம்ம அஃபோர்டபுளான ப்ரைஸ் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்ச நாளாக நான் பிவிசி பாக்ஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ட்ரீம் கேக் 10 கம்மியான காஸ்ட்டில் கிடைக்குதுன்னா எங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே 6 லேயர் போட்டு தான் ட்ரீம் கேக் பண்ணுவேன். நான் எக்ஸ்ட்ரா நட்ஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணி அதையுமே போடுவேன். இன்றைக்கி ஆமண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு லேயராக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல க்ரன்ச்சியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ட்ரீம் கேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா லேயரையுமே உடனே ஆட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பண்ணால் தான் லேயர் செட் ஆகும். இல்லைன்னா ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் ரொம்ப மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. மில்க் சாக்லேட் நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். மேலே தின் லேயராக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு நல்ல ஸ்ப்ரெட் கொடுத்தா தான் ட்ரீம் கேக் பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம பிரேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா வரும். ஸோ ஒரு நல்ல ஸ்ப்ரெட் கொடுக்கணும். நான் இப்போ தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரௌனி, பிளாண்டி அண்ட் ட்ரீம் கேக் கொரியர் பண்ண முடியாது. ப்ரௌனி அண்ட் பிளாண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் அவைலபிளாக இருக்குது. ஷிப்பிங் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணணும். ஸோ அதையுமே பண்ணிவிட்டு ட்ரீம் கேக்கை ரெடி பண்ணியாச்சு. இது பக்கத்தில் நெய்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக 250 கிராம்ஸ் ரெடி பண்ணது தான். பட் இது 280 கிராம்ஸ் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவே 30 கிராம்ஸ் இருந்துச்சு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரீம் கேக் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.